அவர்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, தமிழகத்தினுடைய 5 ஆண்டு காலம் அரசியல் எல்லோரும் பார்த்து விட்டோம். சோர்ந்து போயிருக்கின்றோம். ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றோம். எப்பொழுது தேர்தல் வரும் என்று குறைந்தபட்சம் கடந்த 2-3 ஆண்டுகளாக எல்லாம் காத்துக் கொண்டிருந்தோம். இந்த மாற்றம் நடக்கணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த பொறுப்புக்கு வரணும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து தமிழகத்தை ஒரு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆரோக்கியமான ஒரு தமிழ்நாடு வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும். கடினமாக உழைப்பவர்களுக்கு இந்த மண்ணில் ஒரு மரியாதை இருக்க வேண்டும். அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் நிம்மதியாக சாலையிலே நடந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய எண்ணத்தோடு கடந்த 3 ஆண்டு காலத்தை மிகுந்த கஷ்டப்பட்டு கடத்தி இருக்கின்றோம். இன்னைக்கு இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி 1977 இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் இணைந்து இது இந்த தேர்தலிலும் கூட ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் கே.பி. பரமசிவம் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பலர் மக்களுடைய குரலாக இருப்பார்கள், விவசாய பெருமக்களுடைய குரலாக இருப்பார்கள். எப்படி 2011 தேர்தலில் 70,000 வாக்கு வித்தியாசத்தில் இதே சட்டமன்ற தொகுதியில் அண்ணனை ஜெயிக்க வைத்தீங்களோ, இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் இணைந்து மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே வந்திருக்கிறார். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே வந்திருக்கிறார். மிக கடுமையாக உழைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த முறை நாம் எல்லோரும் கூட அது பாரதிய ஜனதா கட்சி தொகுதியில் இருந்தாலும் சரி, நம்முடைய கூட்டணி நண்பர்கள் இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய கட்சியில் இருப்பதை போல்தான் வேலை பார்ப்போம். எல்லா இடத்திலும் கூட நம்முடைய ஆதரவை கொடுப்போம். இருக்கக்கூடிய வேட்பாளரை வெற்றி பெற செய்து கோட்டைக்கு அனுப்பி வைப்போம் என்று சூழ்நிலை ஏற்று நம்முடைய தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றனர். அருமை சொந்தங்களே, இதே பல்லடத்தில் கடந்த 2-3 ஆண்டுகளாக கொடூரமாக நடந்த கொலைகளை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா அந்த 2 இடத்திற்கும் கூட தனிப்பட்ட முறையில் நான் சென்றிருந்தேன். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2023 தன்னுடைய விவசாய தோட்டத்தில் மது அருந்தவங்களை தட்டி கேட்ட நம்முடைய பொங்கலூர் பஞ்சாயத்து மேற்கு ஒன்றிய மாதாப்பூர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பஞ்சாயத்து கிளை தலைவர் சகோதரன் மோகன்ராஜ் அவங்க தட்டி கேட்டாங்க. அப்ப 4 பேர் கொண்ட கொடூர கும்பல் மோகன்ராஜை வெட்டி கொலை பண்ணாங்க, தம்பியை வெட்டி கொலை பண்ணாங்க, அம்மா வெட்டி கொலை பண்ணாங்க, சித்தியை வெட்டி கொலை பண்ணாங்க. 4 பேரை வெட்டி கொலை பண்ணாங்க. அந்த வீடுகளுக்கு சென்ற பொழுது 3 பச்சிளம் குழந்தைகள் தந்தை தாயை இழந்து விட்டு அமர்ந்து கொண்டிருந்தார். அப்ப நம்ம கேட்ட ஏன் அது நடந்தது? விவசாய தோட்டத்துல எப்படி சாராயம், பாக்கெட் சாராயம் வெளியே வந்தது? அதை எப்படி தோட்டத்துல வந்து குடிக்கிறாங்க? ஒரு விவசாயம் செய்யக்கூடிய மனிதர் நம்ம தோட்டத்துல குடிக்காதீங்கன்னு சொன்னதற்கு அவர் கிடைத்த பதில் வெட்டி சாய்த்து கொலை செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, இதே பல்லடத்துல சேமலகவுண்டம்பாளையத்துல கடந்த நவம்பர் 29ஆம் தேதி 2024 3 பேர் தோட்டத்துல கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். தெய்வ சிகாமணி, அலமையில அவருடைய மகன் செந்தில்குமார், அப்பா அம்மா பையன் 3 பேர் கொலை செய்யப்பட்டு அதன் பிறகு நாம் எல்லாம் உண்ணாவிரதம் இருந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் சந்தி சிரித்து அதன் பிறகு குற்றவாளியை கைது செய்தார்கள். 13 கொலைகள் கிராமப்புறத்துல, ஓட்டு வீட்டுல, ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய வீட்டுல 13 கொலைகள் செய்த ஒரு கும்பலை பிடிச்சார். இந்த தொகுதியில் இந்த 2 மட்டுமே ஒரு சாட்சி. சட்டம் ஒழுங்கு எவ்வளவு கேவலமாக கடந்த 5 ஆண்டு காலத்துல முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கின்றார் என்பதற்கு இது ஒன்று மட்டுமே சாட்சி. கொடூரமான கொலைகள். ஒரு சட்டம் ஒழுங்கினுடைய கொலையும் கூட அதற்கு முன்பு நடந்த கொலையை விட மிக கொடூரமானது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த கொலையோட எண்ணிக்கை மட்டுமே 8008. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த கற்பழிப்பு பாலியல் சம்பவங்கள் மட்டுமே 2080. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த போக்சோ கொலைகள் 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடக்கப்பட்ட பாலியல் வன்முறை, நான் சொன்னதை கொஞ்சம் மனசை தேத்திட்டு கேளுங்க, 39,999. 8008 கொலைகள், 2080 பாலியல் தாக்குதல்கள், 39,900 போக்சோ குற்றங்கள். கூட்டி கழிச்சு பாருங்க. தமிழகத்தில் ஒரு நாள் கூட தமிழகத்தினுடைய எந்த ஒரு பகுதியும் கூட நிம்மதியாக இருந்தார்கள் என்பது சரித்திரம் கிடையாது. சென்னையில போனீங்கன்னா பேட்டை ரவுடிகளுடைய கொலை, ஆணவ படுகொலை. தென் தமிழகத்திற்கு போனீங்கன்னா ஜாதி வன்முறைகள், படுகொலைகள். கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா தோட்டத்து காட்டில வயதான தம்பதிகளை குறிவைத்து கொலைகள். அதே போல சாராயத்தை குடித்து விட்டு பொது இடத்துல யாராவது ஒரு தட்டி கேட்டாலும் கூட அவர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல்கள். இதையெல்லாம் பார்த்து பார்த்து சோர்ந்து போய் இந்த முறை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம். நமக்கு மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும். தினந்தோறும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு சண்டை போடக்கூடிய கட்சி வேண்டாம். எதற்கெடுத்தாலும் கூட வாய்க்கால் வரப்பு சண்டையை போடுவது போல தமிழக அரசும் மத்திய அரசும் தேவையில்லாமல் தமிழக அரசு வம்புக்கு எடுத்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுல பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, இன்னைக்கு FL2 நம்ம சொல்றோம். ஒரு தனியார் பார் நடத்தி
அதிலே மதுபானத்தை ஸ்டாக் வைத்து விற்கக்கூடிய FL2 என்று சொல்லுகின்றோம். 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது தமிழகத்தில் மொத்தமா கொடுத்த FL2 லைசன்ஸ் 373. அவ்வளவுதான். மொத்தமா தமிழ்நாட்டில் 373 லைசன்ஸ் தான் அது வரைக்கும் கொடுத்திருந்தோம். திமுகவினுடைய ஆட்சி வந்த பிறகு தனியார் பார் லைசன்ஸ் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள்ல 403 லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு மொத்தமா தமிழ்நாட்டில் 373, கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 403. கொங்கு பகுதியில மட்டும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே இந்த 103ல 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்தில் மட்டுமே. கண் முன்னால் ஒரு இளைய சமுதாயம் சீரழிவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண் முன்னால் கோயம்புத்தூர்ல ஆரம்பித்து அங்க நடக்கக்கூடிய பாரில் இருந்து திருப்பூர் நடக்கக்கூடிய பாரில் இருந்து இளைய சமுதாயம் எத்தனை லைசன்ஸ்? 119 லைசன்ஸ். தாய்மார்கள் எல்லாம் வாக்குப்பட்டியல வாக்கு செலுத்தும் பொழுது யோசனை செய்யும். எந்த அளவுக்கு இல்லாம ஒரு பார் லைசன்ஸுக்கு 50 லட்சம் 60 லட்சம் பணம் வாங்கிட்டு 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்தில் மட்டுமே கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதே சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தொகுதியில வந்து போட்டி போடுறார். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவருடைய தம்பி அசோக் கரூர்ல திமுகவினுடைய தம்பி கேண்டிடேட்டாக அங்க அவரும் வேட்புமனு கொடுத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகள்ல டாஸ்மாக் விற்பனையை பாருங்க. 2021 36,000 கோடி, அடுத்த வருஷம் 44,000 கோடி, அடுத்த வருஷம் 46,000 கோடி, போன ஆண்டு 48,000 கோடி, இந்த ஆண்டு 51,000 கோடி. தமிழகத்தில் எது உயர்வதோ இல்லையோ மது விற்கிறது உயர்வு. இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் இங்க வந்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அமைதியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நாள் என்று பேசுவோம் என்கின்ற ஒரு அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மது எல்லா பக்கம். அது FL2 லைசன்ஸ் பிரைவேட் பாரில் ஆரம்பித்து ரோட்டோட கடையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் வரை அனைத்து இடத்திலும் கூட தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி விட்டு முதலமைச்சர் அவர்கள் ஊராக போய் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல பாருங்க, எதுவுமே கொடுக்கல முதலமைச்சர் அவர்கள் ஊராக போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி எதுவும் கொடுக்கல. வெறும் நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு மட்டுமே பாருங்க. திருப்பூர் மாவட்டத்திற்கு மட்டுமே மத்திய அரசு கொடுத்திருப்பது பல்லடத்தினுடைய நவீன நெசவு பூங்கா 22 கோடி, திருப்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் 23 கோடி, தேசிய நெடுஞ்சாலை கோவை திருப்பூர் கரூர் இடையிலான சாலை பணிகள் 322 கோடி, 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை வைத்திருக்கக்கூடிய திருப்பூர்ல மட்டுமே பயன்படுத்துறவங்க 2,04,691 பேர். ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக வீடு வீட்டுக்கு குழாய் மூலமாக குடிநீர் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே 4,30,121 கனெக்ஷன். பிரதமருடைய மலிவு விலை மக்கள் மருந்தகம் 80% ஒரு தனியார் மருந்து கடை வரை உங்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் தரமான மருந்து திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே 46 மருந்து கடை. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் விலையில்லாத எரிவாயு இணைப்புகள் 55,617. MSME சிறு குறு கடன் திருப்பூருக்கு மட்டுமே 21,317 கோடி MSME கடன். முத்ரா கடன் திருப்பூருக்கு மட்டுமே 7,354 கோடி. திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 63,000 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் மோடி ஐயா கொடுக்கிறார். PM கிசான் திட்டத்தில் 316 கோடி. பிரதமருடைய சூரிய மின்சக்தி திட்டம் வீட்டு கூரையின் மீது மின்சாரம் 1,573 வீடுகள். இங்க மட்டுமே 1,836 வீடுகள் பிரதமருடைய பெயரில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புறத்தில் 14,466 வீடு. பிரதமருடைய வேலை வாய்ப்பு திட்டத்தில் இங்க மட்டுமே 180 சிறு குறு நிறுவனத்திற்கு 32 கோடி ரூபாய் கடனும் 10 கோடி ரூபாய் மானியமும். பிரதமருடைய கயிர் காப்பீடு திட்டத்தில் 4,000 ஹெக்டர்ல 6,050 விவசாயிகள் பலன் பெற்றிருக்கிறார்கள். இளைய சமுதாயத்திற்கு திறன் வளர்ச்சி மேம்பாட்டிற்காக 113 மையங்கள். முதலமைச்சர் அவரே உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்ல கண்ணு கூடா? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கிறீங்க, கண்ணு வச்சுதான் பாக்குறீங்களா? மத்திய அரசுடைய திட்டம் தமிழ்நாட்டுக்கு வருவது உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் திருப்பூர் மாவட்டத்திற்கு மட்டுமே நம்முடைய மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்ல. இன்னைக்கு இதே பல்லடம் தொகுதியில இடுவாய் கிராமத்துக்கு போங்க. அங்க இடுவாய் சின்ன காளிபாளையத்துல திருப்பூர் நகரத்தினுடைய குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டி அதை மக்கள் எதிர்த்தார்கள். அதுல 11 பேரை கைது செய்து 22 நாட்கள் சிறையில் அடைச்சாங்க. எதுக்கு? அவங்களுடைய விவசாய நிலத்திலேயே அவங்க கிராமத்துல எதற்காக குப்பையை வந்து கொட்டுறீங்கன்னு கேட்டதற்காக கைது செய்த மேயர், திருப்பூருடைய மேயர், எனக்கு திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளர். திருப்பூர் தெற்கு தொகுதியில் இருந்த வேட்பாளர் அங்கிருந்த MLA எஸ்கேப் ஆகி இங்க வந்திருக்காரு பல்லடத்திற்கு. அருமை சொந்தங்களை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல்லடம் தொகுதியினுடைய திமுகவுடைய வேட்பாளராக இருக்கிறவரு திருப்பூர் தெற்கு தொகுதி MLA-வாக இருக்கும் பொழுது அவங்க கட்சி எதிர்த்தே ரோட்ல உண்ணாவிரதம் இருப்பார். எதுக்குன்னு கேட்டா அவருடைய சொந்த வார்டுல குப்பை எடுக்க மாட்டாங்க. திருப்பூர்ல இன்னைக்கு இங்கே பல்லடத்திலே போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் யார் இருக்கின்றார்களோ அவர் சொந்த வார்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேயர் குப்பை எடுக்கணும். இதான் அவங்களுடைய அலட்சி. திருப்பூர் மட்டும் நீங்க எடுத்துக்க, 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய மாவட்ட பட்டியல்ல இந்தியாவில தூய்மை நகரத்துல 77வது இடத்துல திருப்பூர் இருக்கு. குப்பை நகரமாக, ஒரு டாலர் நகரம் என்கின்ற பெயர் இருந்த திருப்பூரை குப்பை நகரமாக மாத்திக்கிட்டு அந்த குப்பையை கொண்டு வந்து கிராமத்துல கொட்டிட்டு அதே மேயர் தைரியமாக துணிந்து திருப்பூர் தெற்கு தொகுதியில் வேட்பாளர், தெற்கு தொகுதியுடைய MLA அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பல்லடத்துக்கு வர்றார். இதையெல்லாம் பொதுமக்கள் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு இந்த ஆட்சி வேண்டாம். சட்டம் ஒழுங்கு அதுல பாதாளத்துல வேண்டாம். லஞ்ச லாவணியத்தை பத்தி நம்ம பேசவே வேண்டாங்க. எந்த விதமான மக்களுக்கு எதுவும் அவங்க செய்யல.
இன்னைக்கு முதலமைச்சர் வாய் கூசாம இன்னொரு பையன் சொல்றார், நம்முடைய ஆட்சியில 100 நாள் வேலை திட்டம் பல்லடத்துல நிறைய கிராமப்புற பகுதியில தாய்மார்கள் இருக்கிறாங்க. தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகள்ல அதிகப்படியாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நாம் பணம் கொடுத்ததே தமிழகம் தான். 56,000 கோடி. உத்தரப்பிரதேச கூட இவ்வளவு பணம் நம்ம கொடுக்கல, பீகாருக்கு கூட இவ்வளவு பணம் கொடுக்கல. தமிழகத்துல சகோதரிகளுக்கு மோடி அவர்கள் 56,000 கோடி ரூபாய் பணம் தமிழகத்துக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா முதலமைச்சர் பணம் வரல. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நம்ம சொல்லக்கூடாதுங்க, அது 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக நாம் உயர்த்தி இருக்கிறோம். அதுவும் நம்முடைய ஆட்சியில் பிரதமர் அவர்கள். அதனாலதான் ஒரு கை தட்டினால் சத்தம் வராது, 2 கை சேர்த்து தட்டும். மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கட்டும், 2 கையும் இணைந்தால் மட்டும்தான் வளர்ச்சி சாத்தியம். ஆனா கடந்த 5 ஆண்டுகளாக வெறும் பகையை மட்டும் சம்பாதித்து விட்டு 5 ஆண்டு காலத்தை அப்படியே ஓட்டி விட்டு இன்னைக்கு ஆட்சியிலிருந்து வெளியே கிளம்புவதற்கு முன்பு எல்லா குழப்பத்தையும் ஏற்படுத்தி விட்டு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி கட்டலிருந்து வெளியே போறாங்க. தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் 4,62,000 கோடி இருந்துச்சு. 2021 அந்த நிதியாண்டு முடியும் பொழுது இன்னைக்கு தமிழகத்தினுடைய கடன் 10,62,000 கோடி. 10,62,000 கோடி. நீங்க பாருங்க, சுதந்திரத்திலிருந்து 2021 வரைக்கும் 4,62,000 கோடி. ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே இவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய கடன் 6 லட்சம் கோடி. 6 லட்சம் கோடி. அந்த 6 லட்சம் கோடிக்கு என்ன பள்ளிக்கூடம் கட்டினாங்களா? இல்ல. 6 லட்சம் கோடிக்கு குடிமரத்து மராமரத்து பணி பண்ணாங்களா? இல்ல. 6 லட்சம் கோடி விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுத்தாங்களா? எதுவும் கிடையாது. தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுப்பாங்க, முதல் 28 மாசம் கொடுக்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் கேட்டாங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குற, நீங்க எப்ப கொடுப்பீங்க? அதற்கு அப்பொழுது நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் சொன்னாரு, சொன்னோம் ஆனா எப்பன்னு சொன்னோமா. ஒரு படத்துல வடிவேல் அவர்கள் ஆட்டோ டிரைவரா இருப்பார், காலையில் ஒரு மாதிரி பேசுவாரு, சாயங்காலம் ஒரு மாதிரி பேசுவார். அது போல கடந்த 3 ஆண்டுகளை எதையும் செய்யாம 29வது மாசத்துல பாராளுமன்ற தேர்தல் வருது 1000 ரூபாய் கொடுத்தாங்க. வெறும் 32 மாசத்துக்கு 32,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதாங்க. 28 மாசத்துக்கு 28,000 ரூபாய் கொடுக்கல. ஒரு பங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு பங்களுக்கு கொடுக்கல. தேர்தல் வந்தா மட்டும்தான் வெயில் தெரியும். கோடை கால 2,000 ரூபாய், 5,000. மொத்தமா உங்களுக்கு வந்த பணம் என்பது 37,000 ரூபாய். 5 ஆண்டுகள் 1825 நாள் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபாய். ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆனா இதே வாங்கிய கடன் 6 லட்சம் கோடி. அதை கணக்கு போட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன் வாங்கியிருக்கலாம். அப்ப ஒரு நாளைக்கு உங்களுக்கு கொடுத்தது 20 ரூபாய், கடன் வாங்கினது 150 ரூபாய். இதன் பேர் தான் கருணாநிதி தனம் என்று சொல்லுவோம். கருணாநிதி தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதான், வேற ஒண்ணு நீங்க எங்க பார்க்கவே வேண்டாம். கொடுத்தது 20, கடன் வாங்கினது ஒரு நாளைக்கு 150, ஒரு ரேஷன் அட்டையின் மீது. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும்? நீங்களே சொல்லுங்க. இவங்க என்ன சாதிச்சாங்க? முதலமைச்சர் ஒரு பக்கம், கனிமொழி அக்கா ஒரு பக்கம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் தமிழகத்திலே மக்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சாதிச்சாங்க? என்ன கழிச்சாங்க? சட்டம் ஒழுங்குல இருந்து கஞ்சா தலைநகராக மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுன்னா தலை சுத்தி கீழே விழுந்துருது. இன்னைக்கு நான் சில பேரை படிக்கிறேன் பாருங்க. ஹரிகரன், கவிதாசன், ஞானசேகரன், தெய்வச்செயல், பாஸ்கரன், பெரியநாயகம், இவங்க எல்லாம் யாருனாங்க? திமுக கட்சியினுடைய உறுப்பினர் பாலியல் தாக்குதலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட சில பேர். சர்ஃப்ராஸ் நவாஸ், ஜெயினுதீன், சிவசங்கர், ரமணா, ஜாஃபர் சாதிக், இப்ராஹிம், ஜெர்சன், சரண்யா, இவங்க யாருன்னா திமுக கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், கஞ்சாவை கடத்து மாட்டியவர்கள். மரூர் ராஜா, வேலு, கண்ணுக்குட்டி, இவங்க எல்லாம் யாருன்னாங்க? திமுக கட்சியிலிருந்து கள்ளச்சாராயத்தை விட்டு மாட்டினோம். இது மட்டும்தான், இந்த பட்டியல் மட்டும்தான் நீண்டு கொண்டிருக்கிறதோ தவிர மக்களுக்கு நல்லது செய்ததாக இவருடைய பட்டியல் எதுவும் இல்லை. அருமை சொந்தங்கள், பலரத்தினுடைய பெருமக்களே, ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் 2011 இதே இடத்துல நின்று வெற்றி பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மறுபடியும் இந்த முறை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு எளிமையான மனிதரை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை. காரணம், ஆட்சி மாறணும், காட்சிகள் மாறணும், நல்லவர்கள் ஆட்சியில் உட்காரணும், குடும்பத்தினுடைய ஆட்சி அங்கிருந்து அகற்றி தூக்கி எறிய வேண்டும். 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு எதையுமே செய்யாம இன்னைக்கு முதலமைச்சர் வாய்க்கூசாம பேசுகின்றார். 99% நிறைவேற்றும். முதலமைச்சர் கணக்குல வீக்கணும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுங்க. ஆனா கணக்குல இவ்வளவு வீக்கா இருப்பாங்க எதிர்பார்க்கும். 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 70 கூட நிறைவேற்றார். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அது 15%. 70 என்பது 15%. ஆனா முதலமைச்சருடைய கணக்கு வாத்தியார் யாருன்னு தெரியலீங்க. 511 70 நிறைவேற்றி விட்டு 99%. ஆனால் அருமை முதலமைச்சர் அவர்களே, முதல்ல நீங்க பொய் சொல்வதை நிறுத்தம். மைக் இருக்கிறதற்காக ஒரு மேடையில பொய்யாக சொல்லிக் கொண்டு மக்களை திசை திருப்பதற்கான எல்லா முயற்சியில் இறங்கி இருக்கின்றீர்கள். நமக்கு அது வேண்டாம். பல்லடத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் நாம் பட்டியல் போட்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு இந்த ஆட்சி வேண்டாம் என்பதிலே நாம் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்கள், 1977 பல்லடத்தை பாருங்க. புரட்சி தலைவர் காலத்தில் ஜெயித்த ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட கடந்த 11 சட்டமன்ற தேர்தலில் 9 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் அதிகமாக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா காலத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து 2011 அண்ணன் ஜெயிச்சதிலிருந்து வரிசை எடுத்தீங்கன்னா 2001 பல்லடத்தினுடைய மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியை கைவிடவே இல்லை, தொடர்ந்து இருக்கிறார். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் மிக ஒரு அண்ணன் தம்பிகளாக நம்முடைய கூட்டணி கட்சியோடு நின்று கொண்டிருக்கின்றார். அண்ணா இந்த முறை என்னன்னா இன்னும் பெரிய மார்ஜின்ல
நாங்க இங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றோம். நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். அண்ணன் கே பி பரமசிவம் அவர்கள் நீங்க நிம்மதி அறிக்கை சொல்லுங்க என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு மிக தெளிவாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றணும். நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியினுடைய நல்ல திட்டங்கள் தங்கு தடையில்லாம சாலையோர வியாபாரி அக்காவுக்கு வரணும், ஒரு கடைக்காரனுக்கு வரணும், சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு வரணும். அது கட்சியினுடைய தொண்டனையாக நம்முடைய தயார கடமை. அதற்கு இங்கே மத்திய அரசோடு இணைந்து செல்லக்கூடிய ஆட்சி வேண்டும். எல்லா திட்டங்களையும் கொண்டு வரக்கூடிய நம்முடைய என்டிஏ ஆட்சி வேண்டும். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை பாருங்க, 1000 ரூபாயிலிருந்து நம்முடைய என்டிஏ 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இது 28 மாதம் கழித்து போடக்கூடிய கையெழுத்து கிடையாதுங்க, முதல் நாள்ல போடக்கூடிய கையெழுத்து. ஆண்டுக்கு 3 முறை விலையில்லாத சமையல் சிறுவாய் சிலிண்டர் என்னுடைய தாய்மார்களுக்கு வர இருக்கிறது. அதுவும் நம்முடைய என்டிஏ வாக்கு. 5 லட்சம் மகளிர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியத்தை நம்முடைய அரசு என்டிஏ அரசு கொடுக்க இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு. விலையில்லாத ஃப்ரிட்ஜ் ஒரு குடும்பத்திற்கும் கூட நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் உங்களுக்கு வர இருக்கிறது. அருமை சொந்தங்களே, மிக முக்கியமாக கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்காக ஒரு சிறப்பு டாஸ்க் போர்ஸ் முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் என்கின்ற உத்தரவாதத்தையும் கூட உங்களுக்கு நாம் அளித்திருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுல கடந்த 5 ஆண்டு காலம் எவ்வளவு விலை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பால் விலையிலிருந்து ஆரம்பித்து சர்க்கரை விலையிலிருந்து ஆரம்பித்து ஒன்னொன்னையும் யோசிச்சு பாருங்க. அதை தாண்டி நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய வரியை யோசிச்சு பாருங்க. சொத்து வரியிலிருந்து, எலக்ட்ரிசிட்டி பில்லிலிருந்து, தண்ணீர் வரியிலிருந்து எவ்வளவு ஏற்றிருக்கிறாங்க. அதையெல்லாம் ஈடு செய்வதற்காக கருணை தொகையாக ஒரு குடும்பத்திற்கும் முதல் மாதத்துல 10,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், அதனால நம்ம குழம்பி போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. புதிதாக எத்தனையோ பேர் வந்திருந்தாலும் கூட இந்த தேர்தலை பொறுத்தவரை பிங்கி பாங்கி தேர்தல் கிடையாதுங்க. திமுக வேண்டாம், நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல நம்ம இந்த விஷப்பரீட்சை வைத்து பார்ப்பதற்கு அது ஒரு தேர்தலே கிடையாது. பிங்கி பாங்கி எல்லாம் போட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு அண்ணன் கே பி பரமசிவம் அவர்கள் எங்க போய் பார்க்கலாம் நமக்கு தெரியும். ஆனா மத்த கட்சி, நாங்களும் எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சிகள் வேட்பாளர் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு 4-5 பேர் ஓடியே போயிட்டாங்க. எல்லா கட்சி இப்படி போட்டோ எடுத்தா, இப்படி போட்டோ எடுத்தா, இப்படி போட்டோ எடுத்தா, இப்படி எடுத்தாங்க. 4 பேர் எஸ்கேப். அதனால யாரை பத்தி நான் குறைவா சொல்லல. எல்லாரும் அரசியல் களத்தில் இருக்கும். ஆனா வாக்கு செலுத்தும் பொழுது நாம் தெளிவாக இருக்க வேண்டும். யார் வேண்டாம், யார் வேண்டும் என்கின்ற புரிதல் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு திமுக வேண்டாம், என்டிஏ வேண்டும் என்கின்ற புரிதல் நாம் இருக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் கே பி பரமசிவம் அவர்கள் இந்த தொகுதியில பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி, திருப்பூரை குப்பை நகரமாக மாற்றிவிட்டு அங்கிருந்து ஏவுகணையை போல இங்கே வந்திருக்கக்கூடிய திரு கே செல்வராஜன் அவர்களை நீங்கள் நிராகரித்து மறுபடியும் பேக் பண்ணி திருப்பூருக்கே நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர் தொண்டர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை, மரியாதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் KCMP ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய எல்லா மாவட்டத்தினுடைய மூத்த தலைவர்கள், துணைத் தலைவர்கள், மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் எல்லோருமே இருக்கிறீங்க. அண்ணன் CP சுப்பிரமணியம், GKS பாலசுப்ரமணியம், மோகன்குமார் அவர்கள் எல்லா மூத்த தலைவர்களும் கூட. நமக்கு தெரியும், நம்ம பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்காக பணி செய்யும் பொழுது நம்முடைய கட்சியினுடைய பெயர் முக்கியம் கிடையாது. கூட்டணிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஜெயிக்க வைப்பது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தொண்டருடைய தலையாய கடமை என்பதிலே நாம் முழுமையாக இருக்கின்றோம். இதற்கு முன்பு இதே தொகுதியில ஒரு அற்புதமான சட்டமன்ற உறுப்பினராக பணி செய்து மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய கலைப்புதூர் நடராஜன் அவர்கள் இங்கே நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய அவைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவாஜிரம் அவர்கள் ஆரம்பித்து, சில்வர் வெங்கடாச்சலம் அண்ணன் ஆரம்பித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா மூத்த தலைவர்களும் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய எல்லா தலைவர்களும் இங்கே மிக பொறுப்புணர்வோடு முழு ஆதரவை கொடுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆனந்த் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில செயலாளர் வரதராஜ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் ரவிச்சந்திரன் அவர்கள், உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்லேரூர் செல்லமுத்தையா அவர்கள், மாவட்ட தலைவர் கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் அருமையன் ஈஸ்வரன் அவர்கள், அவரும் இந்த குப்பை வழக்கில் கைது செய்யப்பட்டு பெரிய பிரச்சனைக்கு ஆளான ஒரு மனிதர். மாவட்ட செயலர் புரட்சி பாரதத்தினுடைய வீரபாண்டி செல்வம் அவர்கள், கொங்குநாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலர் கொங்கு ராஜாமணி அவர்கள், அதேபோல் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, மிக தெளிவாக இருப்போம். 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு பிரச்சாரம் முடியுதுங்க. 23ஆம் தேதி ஏப்ரல் முதல் நாளாக சென்று பல்லடம் தொகுதியில இரட்டை இலை சின்னத்திற்கு நாம் வாக்களித்து, இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு உங்களுடைய குரலாக, விவசாய பெருமக்களுடைய குரலாக நீங்கள் எல்லாம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, கடைக்கார நண்பர்களே, இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த பொழுது பெரிய இழிவு இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய பொதுமக்களே, உங்களுக்காகத்தான் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கட்சி நண்பர்கள் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு தரமான ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி மாற்றத்தினுடைய அவசியத்தை தொடர்ந்து நாம் எல்லா இடத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா எலெக்ஷன் நேரத்தில் நம்ம ஏமாந்து விடக்கூடாது. எலெக்ஷன் நேரத்தில் தெரிந்தும் தெரியாமலும் நாம அதை தள்ளி வைக்க கூடாது. முதல் கடமை, அடுத்த 20 நாள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க, உறவினர்களுக்கு சொல்லுங்க, வெளியூர்ல இருந்து வந்து ஓட்டு போட்டுட்டு போக சொல்லுங்க. யாரையும் விடாம
இன்னைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக முக்கியமாக இந்த தொகுதிக்குட்பட்ட ஆனைமலை நல்லாறு திட்டத்தை மிக முக்கிய ஒரு திட்டமாக முன்னாடி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நாம் இதை பாராளுமன்ற தேர்தலிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு தேவை ஒரு ஆளுமையான ஒரு முதலமைச்சர் வரும் பொழுது மத்திய அரசோடு இணைந்து இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்திடலாம். அதனால முழுமையான நம்பிக்கை இருக்கு. இந்த பகுதியை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரும் பொழுது இது எல்லோருடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய நீண்ட நெடுங்காலமாக தர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய காலத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டத்தை இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து அதை கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக நாம் கொடுத்திருக்கின்றோம். அதனால் இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் அதை செய்வார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் என்று சொல்லி அண்ணன் கே பி பரமசிவம் அவர்களுக்கு பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் ஆதரவு கொடுத்து மிக கடுமையாக உழைத்து அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு என்னை உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கங்க. புரட்சி தலைவர் ஐயா அவருடைய